ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ அம்பாள் பைப்லைன்ஸ். இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் கைஸ். இப்போ பொதுவாக நம்ம வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கான இடமே இல்லை அப்படின்னா கார் பார்க்கிங் வைப்போம். இப்போ கார் பார்க்கிங்ல வந்து கஸ்டமர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே வாங்க, எந்த இடத்துல வைக்கிறோம் கார்னு கட்டுவாங்க உள்ள வாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 23 இன்ச்சு பக்கம் இருக்குதுங்க. நாங்க வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட இந்த 23 இன்ச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நாங்க எங்க வேணா சிலிண்டர் வச்சுட்டு போயிடுவோம். உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நீங்க சிலிண்டர் ஒவ்வொருத்தையும் தீர்ந்து போச்சுன்னா ஒவ்வொருத்தையும் நீங்க வந்து நகர்த்தி வைக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறது நாங்க வந்து பிரச்சனையை வந்து கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்து இல்லப்பா எங்களுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கஸ்டமர் எங்களுக்கு என்ன இடத்த கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல வந்து நாங்க சிலிண்டர் வைக்கிறதுக்கா பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வந்து பைப் லைன் வந்து காட்டுறோம். இப்போ 2 கிச்சனுக்கான பைப் லைன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சுங்க. பைப் மட்டும் போட்டு வச்சிருக்கோம். இன்னும் வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் பண்ணல. நம்ம எந்த ஒரு உள்ளுக்கையும் சரி வெளியும் சரி எந்த ஒரு வால்வோ மேனிஃபோல்டு கொடுக்கல. ஏன் அப்படின்னா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா டைல் மட்டும் ஓட்டிருக்காங்க. மாடுலர் கிச்சன் வந்து இன்னும் அவங்க கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் அவங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னும் டைலும் ஓட்டல, மாடுலர் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வந்து கஸ்டமரோட நீடு என்ன, இப்போதைக்கு எனக்கு பைப் மட்டும் லே பண்ணி கொடுங்க, ஆஃப்டர் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்றேன், எனக்கு வந்து கமிஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2 கிச்சனுக்கான தனித்தனி செப்பரேட் லைன். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது கூட லிங்க் இருக்காது. இப்போ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட கிச்சனு, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிச்சனோட பைப் லைனுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கப்புறம் அவுட்புட்டா ஃபைனலா வந்து அவுட்புட்டா இந்த இடத்துல 2 மேனிஃபோல்டு தனித்தனியா கொடுத்துருவோம். தனித்தனி கேஸ் இருக்கு, சிலிண்டர் இருக்கும். தனித்தனி கேஸ் சிலிண்டர்ல இருந்து தனித்தனி கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் போகுங்க. இதோட செகண்ட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல வந்து பார்ட் 1 போடுங்க கைஸ். இப்போ இந்த 3 இன்ச் பைப் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ப்ளூ கலர் பைப் போகும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிச்சனோட கேஸ் பைப் லைனுங்க. இப்போ இந்த சைட் என்ன ஸ்டேஜ்ல இருக்குதுன்னா, சிவில் ஒர்க் வந்து இன்னும் ப்ராசஸ்லாம் இருக்குது. இன்னைக்கு அவளோட ரெக்வஸ்ட்னா இந்த மாதிரி 3 இன்ச் பைப் பக்கத்துலயோ வேற ஏதாவது வாட்டர் பைப் போகிறதுல வேற அந்த மாதிரி பைப் போகிற இடத்துல எங்களுக்கு கேஸ் வந்து பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கும் ஒர்க் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்போ ஸோ இதுவே வந்து எங்களுக்கு இந்த 3 இன்ச் பைப் இல்லாமல் கேஸ் லைன் மட்டும்னா அந்த லைன் மட்டும் எங்களுக்கு தனியாக நாங்கள் கொஞ்சம் இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் அழகாக நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கும் கேஸ் லைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது புதுசாக வீடு கட்டுறாங்க, அவங்களும் இந்த மாதிரி கேஸ் பைப் லைன் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.